ஒரு புதையல்னு சொன்னாவே அந்த காலத்துல அந்த ராஜாக்கள் காலத்துல அது புதைக்கப்பட்ட அந்த புதையலை எடுத்த ஒரு விஷயமா பார்க்கப்படும். அப்படி இல்லாம ஒரு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு தங்க அந்தையா உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தங்க அந்தைய வந்து 1993ல மேக்ஸ் வேலண்டின்ங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்னன்னா, இந்த தங்க அந்தைய வந்து புதையல வந்து நம்ம புதைச்சு வைப்போம் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு புத்தகம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது அவருக்கு. அதுக்கு தான் இந்த ட்ரையல் கோல்டன் ஆஃப் அவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை தயாரிக்கிறாருங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு 7 பக்கங்கள் கொண்ட ஒரு 11 குழுவை கொடுத்திருந்தாரு இந்த வேலண்டின். இப்படி இந்த தங்க ஆந்தையோட விலையை பார்த்தோம்னா அதோட வேல்யூ எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2.5 கோடிக்கு போகுமாங்க இப்போ இருக்கிற தேதிக்கு. அப்படி இருக்கிற ஒரு வேல்யூவான ஒரு பொருளை தான் அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களை வந்து தொலைவி தெரிஞ்சு வெறுத்து போய் விட்டுருந்த ஒரு புதையலா பார்க்கப்படுது. அப்புறம் 2024 அக்டோபர் 3ஆம் தேதி யாரோ ஒருத்தர் வந்து இந்த புதையலை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதோட பரிசா அந்த புக்கையும் வாங்கிட்டு போயிருந்தாரு. அதில் ஒரு விஷயம் சொன்னாருங்க. அது என்னன்னா, யார்கிட்டையும் என்னுடைய ஊரையும் பேரையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனாரு. இப்படி ஒரு விஷயம் இந்த புதையலை எப்படியோ கண்டுபிடிச்சது ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும், இப்படி பேர் தெரியாத ஒரு விஷயம் இன்னமும் மர்மமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு சம்பவம்.